பீஸ் பி வித் யூ 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5.2ல் 9வது கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் 3 புள்ளிகள் கொடுத்துருக்கு. இந்த 3 புள்ளிகளும் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும், ஒரு முக்கோணம் செங்கோண முக்கோணமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கணும், அதாவது 90 டிகிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு கோணம் 90 டிகிரியாக இருக்கணும் அப்படின்னா 2 பக்கங்களும் செங்குத்தாக இருக்கணும், அதாவது ஏபியும் ஏசியும் செங்குத்தாக இருக்கணும். அதுக்கு நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 3 பக்கங்களினுடைய சாய்வை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் 2 பக்கங்களுடைய சாய்வை பெருக்கி பார்க்க போகிறோம். பெருக்கும்போது விடை -1 வந்தால் அந்த 2 பக்கங்களும் செங்குத்தானவைன்னு சொல்லிட்டு தேர்ஃபோர் இது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபியினுடைய சாய்வு முடிக்கலாம். ஏபியின் சாய்வு m1 ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கிறோம், y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ ஏபியினுடைய சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ முதல் புள்ளி, இதை x1 y1 வச்சுக்கலாம். பி இரண்டாவது புள்ளி, இதை x2 y2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பிரதியிட்டால் நம்மளுக்கு விடை கிடைச்சிரும். அப்போ y2க்கு பதிலாக -3, இந்த மைனஸ் y1க்கு பதிலாக -4. அப்போ 2 மைனஸ் இருந்தால் நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கணும். பை x2 மைனஸ் x1, x2க்கு பதிலாக 2 மைனஸ் x1க்கு பதிலாக 1. அப்போ -3 அப்படி இருக்கட்டும். இந்த மைனஸை பிரிக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 பை 2ல் 1 கழிச்சா 1. அடுத்த ஸ்டெப்பு, இங்கேயும் குறிகள் மாறி இருக்குது, அப்போ கழிக்கிறோம். 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ 1/1 நம்ம என்ன சொல்லுவோம், 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ m1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஏபிக்கு அடுத்து ஏசி கண்டுபிடிக்கலாம். y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ ஏ ஃபஸ்ட்டு புள்ளின்னு வச்சுட்டோம், x1 y1. சியை இரண்டாவது புள்ளியை வச்சுக்கிறோம், x2 y2. புள்ளிகளை பிரதியிடலாம். y2க்கு பதிலாக -7 மைனஸ் y1க்கு பதிலாக -4 ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். பை x2க்கு பதிலாக 4, x1க்கு பதிலாக 1, 4 மைனஸ் 1 -7 அப்படி இருக்கட்டும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 பை 4ல் 1 கழிச்சா 3. இப்போ குறிகள் மாறி இருக்குது, கழிக்கணும். 7 4 கழிச்சா -3 பை 3. இப்போ இது ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா 1 3 3 1 3 3. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 1/1 1 தான். அப்போ மைனஸ் மிச்சம் இருக்குது 1. அப்போ m2 -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே ஏபியும் ஏசியும் செங்குத்து எனில், ஏபியும் ஏசியும் செங்குத்தாக இருந்தால் கண்டிப்பாக m1ஐயும் m2ஐயும் பெருக்கி பார்க்கும்போது விடை -1 வரணும். இப்போ வருதா, இதை நிறைவு செய்தா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ m1க்கு பதிலாக 1 கண்டுபிடிச்ச ஆன்சர் m1 1. அதை இங்கே போட்டுக்க போகிறோம். m2 -1, அதையும் இங்கே போட்டுக்க போகிறோம். m1க்கு பதிலாக 1, m2க்கு பதிலாக -1 ஈக்குவல் டு -1. இதை நிறைவு செய்தான்னு பார்ப்போம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 1. அப்போ -1 ஈக்குவல் டு -1. இது இந்த கண்டிஷனை நிறைவு செய்கிறதுனால இந்த ஏபியும் ஏசியும் கண்டிப்பாக செங்குத்து தான். இதை நம்ம எழுதும்போது, எனவே ஏபி செங்குத்து ஏசி அப்படின்னு எழுதிட்டு மீண்டும் எனவே ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு எழுதணும். பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் கர்ணம், கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு பக்கத்தினுடைய தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தொலைவு ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம தொலைவை கண்டுபிடிக்க போகிறோம். தொலைவு ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே 9th படிச்சிருப்பீங்க. ஏபியின் தொலைவு ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ்
y1 the whole square. இந்த ஃபார்முலாவில் முதல் புள்ளியை x1 y1 எடுத்துக்கலாம், இரண்டாவது புள்ளி x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புள்ளியை பிரதிக்கிட்டால் நம்மளுக்கு விடை கிடைச்சிரும். அப்போ x2க்கு பதிலாக 2 மைனஸ் x1க்கு பதிலாக 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2க்கு பதிலாக -3 மைனஸ் இந்த மைனஸு அப்புறம் -4. இப்போ 2 மைனஸ் இருந்தால் அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போடுங்க, இந்த ஸ்கொயருக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. அடுத்து குறிகள் மாதிரி இருக்குது, கழிக்கிறோம். கழிச்சா 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகுது, -3 + 4 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், குறிகள் மாறி இருக்குது. அப்போ கழிக்கிறோம். அப்போ கழிச்சா 4ல் 3 போயிட்டா 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 அப்படி எழுதுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ நம்மளுக்கு வர்ற விடை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 கூட்டினா 2. அப்போ ஏபியின் தொலைவு 2 அப்படிங்கிறதுக்கு பி ஃபஸ்ட்டு புள்ளி, சி இரண்டாவது புள்ளி. இதை x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2ன்னு வச்சுக்கலாம். அப்போ x2க்கு பதிலாக 4 மைனஸ் x1க்கு பதிலாக 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2க்கு பதிலாக -7 y1க்கு பதிலாக -3. இப்போ குறிகள் மாதிரி இருக்குது, கழிச்சோம்னா 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, குறிகள் மாதிரி இருக்குது, கழிச்சோம் அப்படின்னா -4 ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படி இருக்குது ப்ளஸ். இப்போ -4 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 16. இப்போ 4ஐயும் 16ஐயும் கூட்டினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஆன்சர் ஆகுது. இப்போ ஏசி அப்படின்னா ஏ வந்து முதல் புள்ளி x1 y1, சி வந்து இரண்டாவது புள்ளி x2 y2. அதை அப்படி பிரதிடுங்க. அப்போ x2க்கு பதிலாக 4 மைனஸ் x1க்கு பதிலாக 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2க்கு பதிலாக -7 y1க்கு பதிலாக -4. ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ குறிகள் மாதிரி இருக்குது, கழிச்சோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா -2 மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு -7 + 4 ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9 ப்ளஸ் குறிகள் மாதிரி இருக்குது, கழிச்சோம் அப்படின்னா -3 ஹோல் ஸ்கொயர். 9 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 9 கூட்டல் 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. அப்போ நம்மளுக்கு 3 பக்கங்களினுடைய தொலைவு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை அது நிறைவு செய்யுமா அல்லது செய்யாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பித்தாகரஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் கர்ணம், இந்த கர்ணம் பிசியை வர்க்கப்படுத்தி மற்ற இரு பக்கங்களையும் வர்க்கப்படுத்தி கூட்டுனா அது ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இங்கே நம்ம பிசிக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு ஏபிக்கு என்ன கண்டுபிடிச்சோம், ஏபிக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, ப்ளஸ் ஏசிக்கு என்ன கண்டுபிடிச்சோம், ஏசிக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. இப்போ நம்ம இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட்னா 1/2, ஸ்கொயர்னா 2. அந்த 2க்கும் கேன்சல் பண்ணிட்டா இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 20 ஈக்குவல் டு இதுலேயும் கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது 2, இதில் மிச்சம் இருக்கிறது 18. ஈக்குவல் டு இந்த 18 2ஐயும் கூட்டினா 20. அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை இது நிறைவு செய்யுது. ரோமன் லெட்டர் 2
எல்எம்என் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு காட்டணும். அதுக்கு நம்ம செய்ய போகிறது என்னென்னா, எல்என் இந்த சாய்வையும் எம்என் இந்த சாய்வையும் நடிக்க போகிறோம். அடுத்ததாக அந்த இரண்டு சாய்வையும் பெருக்கும்போது -1 வருதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அப்படி -1 வந்தது அப்படின்னா அந்த இரண்டு பக்கங்களும் செங்குத்தாக இருக்குது. அந்த இரண்டு பக்கங்களும் செங்குத்தாக இருந்தால் எல்எம்என் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு எழுத போகிறோம். அப்போ எல்என்னின் சாய்வு நடிக்கிறதுக்கு எல்லை வந்து x1 y1 வச்சுக்கிறோம், என்னை வந்து x2 y2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ சாய்வு m1 = y2 - y1 x2 - x1 அந்த ஃபார்முலா எழுதி y2க்கு பதிலாக வந்து 14, y1க்கு பதிலாக 5, x2க்கு பதிலாக வந்து 3, x1க்கு பதிலாக 0 பிரதிடுறோம். 14ல் 5 கழிச்சா 9, 3ல் 0 கழிச்சா 3, 1 3 3 9. அப்போ விடை வந்து 3. எம்என்னின் சாய்வு அதே இதை சுருக்குறோம் ஓரன் 2 மூவி 2 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/3. இப்போ இந்த இரண்டு சாய்வையும் பெருக்கி பார்க்க போகிறோம், m1ஐயும் m2வையும். அப்போ பெருக்கி பார்த்தா ஓர் 3 ஓர் 3 பெருக்கிறதுக்கு முன்னாடி வகுத்தல் இருந்தால் வகுத்துக்கணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓர் 1 1. அப்போ -1 = -1. அதனால் இங்கே எல்என்னும் எம்என்னும் செங்குத்தாக இருக்குது. அப்போ எல்எம்என் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்எம் எம்என் எல்என் இந்த தொலைவுகளை கண்டுபிடிக்கிறோம். பித்தாகரஸ் தேற்றப்படி LM² = MN² + LN². அப்போ அந்த விடையை இதில் பிரதிடுறோம். ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த சைடு இருக்கிறது 130, இங்கே இருக்கிறது 40 + 90. இது ரெண்டையும் கூட்டினா 130 = 130. அப்போ இது பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது.